ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம பலன்கள சொல்லணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப நெறைய பேருகிட்ட ஜாதகம் பிறந்த நேரம் குறிப்பு தெரியாம இருக்கும். இவங்களுக்கு எப்படி சார் பலன் சொல்லலாம்? அப்படின்னா நம்ப ஏதாவது வழி இருக்குதா? ஜாதகத்துல ஏதாவது வழி இருக்குதா பலன் சொல்றதுக்கு அப்படின்னா, நெறைய வழிகள் இருக்குது. அதுல ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பிரசன்ன வழிமுறை தான் இப்ப இந்த ஜாதகம் அதாவது இந்த பதிவுல சொல்லப் போறேன். இது குறி சொல்றவங்களுக்கோ பிளஸ் எனக்கு ஜாதகமே வரல, ஜாதகம் பார்க்க தெரியலன்றவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த பதிவ கடைசி வரைக்கும் பாருங்க. சரி. இப்ப நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பிரசன்ன வகைகள நூத்துக்கணக்கான பிரசனங்கள் இருக்குது. அதுல 34 பிரசனங்கள் இப்ப நடைமுறையில பார்க்கப்படுது. அதுல மேக்ஸிமமா பார்த்தீங்கன்னா 8 பிரசன்னங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அப்ப இந்த பிரசன்னங்களின் ராஜா யாருன்னு கேட்டா அஷ்டமங்கல பிரசன்னம். அத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்ப இந்த அஷ்டமங்கல பிரசனத்துல இதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது நம்ம பிறந்த டேட்டு குறிப்பு தெரியாதவங்களுக்கு ஜாதகம் பிரசன்னம் வழியா பாக்குறதுக்கு ஒரு எளிய வழி இருக்குது. அதான் இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப ஒண்ணும் வேணாம். அவங்கள டேட்டு வேணாம், டைம் வேணாம், எந்த தசா புக்தி, எந்த கணிதம், எந்த வர்க்க சக்கரம், நவாம்சி எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஆனா இந்த பலன்கள் கண்டிப்பா 100க்கு 90, 80% வேலை செய்யும். இது நிமித்தங்கள், சகுனங்கள் கூட இதுல நீங்க கால்குலேஷன் பண்ணி கணக்கு பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம அததான் பார்க்க போறோம். முதல்ல பிரசன்னம் பார்க்கிறவங்க, அதாவது இந்த ஜாதகமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க கிட்ட ஒரு வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வாங்கிட்டு சொல்லுங்க. ஏன்னா அது முறை. ஒரு ஜாதகம் பார்க்க போனா ஒரு தெய்வத்துக்கு நம்ம எப்படி ஒரு தெய்வத்துக்கு போய் தாம்பல் தட்டு வச்சு அர்ச்சனை பண்றோமோ அந்த மாதிரி ஒரு ஜாதகரை ஒரு ஜோதிடரை பார்க்க போனா அதான் ஒரு முறையா போகணும். அதான் முறை. அப்ப பிரசன்னம் இந்த ஜாதகமே இல்லைன்னு சொல்றவங்கள ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஒரு தாம்பூலத்துல வச்சு அவங்களை கொண்டு வர சொல்லுங்க. முதல் விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த நாள்ல வராங்கன்னு பாருங்க. நாள்ல உங்களுக்கு தெரியும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்ப அந்த நாளுக்கு என்ன கிரகன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன், திங்கட்கிழமைனா சந்திரன், அப்படியே செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, வெள்ளினா சுக்கிரன், வியாழன்னா குரு, சனின்னா சனி பகவான். இப்ப உங்களுக்கு அந்த கிழமையுடைய அந்த கிரகங்கள்லாம் நல்லாவே தெரியும். அப்ப சப்போஸ் இப்ப ஒருத்தவங்க செவ்வாய்க்கிழமை வராங்களா வச்சுங்களா, அப்ப அப்படியே கால்குலேஷன் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறாங்க. ஜாதகம் இல்ல, பொதுவா ஜாதகம் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமை அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா அப்படியே நம்ம அவங்க அந்த கிழமையுடைய காரகத்தோட நம்ம அனலைஸ் பண்ணோம். அப்ப செவ்வாய்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பெரிய அதிகாரியால தொல்லை, இல்ல விபத்து, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் செவ்வாய்னா கொஞ்சம் கஷ்டங்கள் தான் இருக்கும். ஏதாவது சிக்கல்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கோசம் அவங்க வந்திருப்பாங்க, நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப முதல் விஷயம், அவங்க வந்த அந்த கிழமைய பேஸ் பண்ணி முதல்ல நம்ம ஒரு கணக்கீடு எடுக்கணும். சரி, இப்ப கிழமை ஓகே, நாள் ஆயிடுச்சு. அடுத்தது 2வதா நட்சத்திரம். நம்மளுக்கு தெரியும் 27 நட்சத்திரம் தான். அப்ப 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல வராங்கன்னு பாருங்க. இப்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு நட்சத்திரம், அதாவது நான் சொல்ற இந்த குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களை, அதே மாதிரி திருவாதிர, கார்த்திகை, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரங்களை தவிர ஏனைய நட்சத்திரங்களை வந்தாங்களா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓரளவுக்கு சீக்கிரமா விரைவா நடக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள்ல அவங்க நம்மளோட கேள்வி கேட்கறப்ப தாமதப்படும் அல்லது தடைகள் ஏற்படுத்துன்னு அர்த்தம். ஏன்னா இதுல குருடைய நட்சத்திரங்கள் உடைந்த நட்சத்திரங்கள், இதுக்கு ஒரு கணக்கீடு இருக்குது. காலற்ற, தலையற்ற, உடலற்றன்னு ஒரு கணக்கீடு இருக்குது. சரி, இதுக்கப்புறம் நாள் ஓகே, நட்சத்திரம் ஓகே, அதுக்கப்புறம் திதி இருக்கிறது 15 திதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த 15 திதியில அஷ்டமி, நவமி, சதுர்த்தி, பிரதம, இந்த 4 திதியை மட்டும் ஒதுக்கிடுங்க. இந்த 4 திதியில வந்தாங்களா அவங்க எந்த விஷயத்துக்கோசம் வந்தாங்களோ அது தாமதப்படும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அமாவாசையில வந்தா பித்ரு சாபம் இருக்கும். அதே மாதிரி பிரதமையில இந்த மாதிரி நவமியெல்லாம் வந்தா குலதெய்வத்துடைய சாபம் கோபம் ஏதாவது இருக்கும். அப்ப நம்ம மத்திய திதிகள்ல வந்தா பரவாயில்ல, அவங்க நினைச்ச காரியம் சீக்கிரமா நடக்கும், கண்டிப்பா சீக்கிரமா நடக்கும் போங்கன்னு சொல்லலாம். சரி, இப்ப திதி ஆயிடுச்சுங்களா. அப்ப 4வதா வாசி நிலை. வாசி நிலைன்னா ஒண்ணும் இல்ல, சுவாசம், அதோடைய நிலை. இப்ப
நான் உங்க வரப்ப நம்ம ஜோதிடர், அதாவது நம்ம ஜோதிடர்னா நம்ம தான். இது வந்து பிரசன்ன கத்தெல்லாம் நம்ம சொல்லல, ஜோதிடர். நமக்கு நம்ம கிட்ட அவங்க ஜாதகம் கேக்குறாங்களா, நமக்கு வலது நாசி, வலது மூக்கு வழியா அல்லது இடது மூக்கு வழியா எந்த நாசி வழியா சுவாசம் வருதுன்னு பாருங்க. சப்போஸ் வலது பக்கமா சுவாசம் வருது அப்படின்னா அவங்க எடுத்த காரியம் அவங்க என்ன சொல்றாங்களோ அது சீக்கிரமா நடக்கும்னு அர்த்தம். இடது பக்கமா வருதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், தாமதப்படும் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது அவங்க என்ன உடுத்திருக்கிறான்னு பாருங்க, என்ன துணி போட்டுக்கிறான்னு பாருங்க. இப்ப 4-5 பேர் வருவாங்க, சில பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு 2-3 பேர் வருவாங்க. அதுல யார் ஜாதகம் பாக்குறாங்களோ, யார் பிரசன்னம் பாக்குறாங்களோ அவங்க போட்டுக்கிற துணியை மட்டும்தான் பார்க்கணும். எல்லார் துணியும் பார்க்க வேண்டியது இல்ல. அதுலயும் குறிப்பா அவங்க செஸ்னா இதயத்துக்கு நேரா எந்த துணி எந்த நிறம் இருக்குதுன்னு பாருங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, அவங்க அந்த துணியை வச்சு சில விஷயங்களை சொல்லலாம். இப்ப சப்போஸ் அவங்க போட்டுனுக்கிற துணிக்கு நேரா இதயத்துக்கு நேரா கருப்பு இருக்குதுன்னா ஏதாவது சனியுடைய அம்சம், பித்ருக்கள் சாபம் ஏதாவது இருக்கலாம். சப்போஸ் ஒரு மஞ்சள் இருக்குதுன்னா அது குலதெய்வத்துடைய ஏதாவது சாபமா இருக்கலாம். சப்போஸ் அந்த இதயத்துக்கு நேரா சிவப்பு இருக்குது, ரெட் இருக்குதுன்னா அது குலதெய்வத்துடைய கோபமா இருக்கலாம். இப்படி அவங்க உடுத்திக்கிற துணியை வச்சு சில விஷயத்தை எடுக்கலாம். அடுத்து அவங்க என்ன பொருள் வாங்கிட்டு வராங்கன்னு பாருங்க. 6வதா எந்த பொருள். இப்ப நான் சொல்லிட்டேன், வெத்தலை பாக்கு பழங்களை வாங்கின சொல்லிக்கிறேன். அப்ப அந்த பழங்கள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. சில பழங்கள் கனிஞ்சு இருக்கும், சில பழங்கள் காயா இருக்கும், சில பழங்கள் அழுகி இருக்கும், சிலது வந்து பாத்தீங்கன்னா வந்து துர்நாற்றம் கூட அடிக்கும். அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப இந்த காய்கனி அது பூ பாத்தீங்கன்னா சிலது வாங்கிட்டு வருவாங்க, வாடி கூட இருக்கலாம். அப்ப இந்த பொருட்களை வச்சும் சில விஷயங்கள் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கோசம் தான் அவங்க வாங்கிட்டு வந்துக்கிற பொருளை வச்சு நம்ம சொல்லலாம் சில விஷயத்த. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த நேரத்துல வராங்கன்னு பாருங்க. நேரம்னா உங்களுக்கு தெரியும், காலையில 6 மணில இருந்து 12 மணிக்குள்ள வராங்களா, அல்லது 12 டு நைட்டு 7 மணிக்கு வராங்களா, அல்லது நைட்டு 7 மணில இருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் வராங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. ஏன்னா 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வந்தாங்கன்னா சீக்கிரமா அவங்க நினைச்ச காரியம் நடக்கும். 12ல இருந்து 7 மணிக்குள்ள வந்தாங்கன்னா மத்தியமா நடக்கும், கொஞ்சம் தாமதப்படும். சப்போஸ் 7 மணிக்கு மேல போயிடுச்சுன்னா இது ரொம்ப தாமதப்படும், தடைகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சார் 7 மணிக்கு மேலாம் ஜாதகம் யாருன்னா பார்க்க கேட்க வருவாங்களாம், கண்டிப்பா வருவாங்க சார். அவங்க சிரமம் கூட்டுன்னு வரும். அவங்க கர்மா உங்ககிட்ட அவங்கள ஜாதகம் பார்க்க 8 மணி இல்ல 10 மணி கூட வரும். ஏன்னா நான் அனுபவப்பட்டுக்கிறேன். சில பேருக்கு 8 மணி 8:30 மணி கூட வந்துக்கிறாங்க. அர்ஜென்ட்டா சில ஜாதகத்தையும் பாத்துக்கிறோம். அதனால அவங்களுடைய கர்மா அவங்களுடைய சிரமம் உங்களுக்கு கூட்டுன்னு வரும் உங்ககிட்ட. அதனால பாருங்க இந்த கால நேரம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 8வதா ஓரை வந்து செக் பண்றப்போ உங்களுக்கு தெரியும் எந்த ஓரையில வராங்க பாருங்க. சுப ஓரைன்னு உங்களுக்கு தெரியும். குரு, சுக்கிரன், புத, சந்திரன், வளர்பிற சந்திரன் இதெல்லாம் சுப ஓரை. மத்தபடி சூரியன், செவ்வாய், சனி இந்த ஓரைகள் வந்து அசுப ஓரை. இந்த ஓரையை வச்சு அவங்களுடைய கேள்வியே சொல்லலாம். இந்த ஓரையில வந்தா இப்ப புதனுடைய ஓரையா, சரி உங்க கல்வியோ இல்ல தாய் மாமனோ இல்ல அந்த மாதிரி சில கேள்விகள் கூட எடுக்கலாம். இதையும் பாத்துங்க. இப்ப நான் நட்சத்திரத்தை சொன்னேன், இந்த நட்சத்திரத்துல வந்தாங்கன்னா அந்த ரைட், இந்த கார்த்திகை, மிருகசீரிஷம், குருடைய நட்சத்திரம், புனர்பூசம் ஒரு 6 நட்சத்திரம் சொன்னேன். இந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருன்னு வச்சு கூட அவங்களுக்கு சில பலன்களை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கடைசியா என்ன சார் 8 தான் சொன்னீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா, அது உங்களுடைய சாய்ஸ். யாரு தெய்வ கத்தா அப்படி இல்லாட்டா ஜோதிடர். பிரசன்னம் பாக்குறீங்கல்ல, பிரசன்னம் நீங்க தான். அப்ப தெய்வீகன் அல்லது ஜோதிடர் உங்களை சொல்லுவாங்க. அப்ப நீங்க வந்து சப்போஸ் வந்து உங்க இடத்துக்கு வந்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா தன்னுடைய வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராமத்துப்புறம் சில இடத்துலலாம் வந்து இப்பெல்லாம் நிறைய வீட்லயே வந்து ஜாதகம் பார்க்கறது, பிரசன்னம் பார்க்கறது நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் இப்ப கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஒதுக்கி அவங்களால வரத்துக்கு லேட் ஆகும். அப்ப வீட்டிலேயே போய் பிரசன்னம் பார்க்கறதுன்னா ரொம்ப அற்புதங்க. ஏன் நான் வீட்டிலேயே போய் பிரசன்னமோ ஜாதகமோ பார்க்க சொல்றேன்னா, ஒரு ஜோதிடரோ ஒரு தெய்வீகன்னு சொல்லக்கூடிய பிரசன்ன கத்தனா அங்க போற வழியில சில நிமித்தங்கள், சில சகுனங்கள்லாம் உங்களுக்கு கடவுள் ரூபமா உங்க குலதெய்வம் சொல்லும். நீங்க அனுபவப்பட்டா அதை நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னா, அந்த வழியில என்னென்ன நடக்குது, என்னென்ன குறுக்க வருது, பூனை வருதா, இல்ல என்னென்ன பேச்சுகள் அடிபடுது, என்னென்ன உங்க கண் பார்வையில தெரியுது அப்படின்னு நீங்க பார்க்கணும். இது எப்படின்னா, அந்த ஜாதகர் அந்த கூப்பிட்ட அவர் வீட்டு வரைக்கும் நீங்க பார்க்கணும். பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அங்க அது நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பிரசன்ன வீடியோ நம்ம பதிவு போறப்ப நிறைய சொல்றோம். அதை வச்சு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நான் இப்ப இந்த நிமித்தங்கள்லாம் வந்து நம்ம பிரசன்னம் பாக்குறவங்க வந்து ஜாதகம் பார்க்க வீட்டை விட்டு ஒரு 10 அடிக்குள்ளதான் நிமித்தம் பார்க்கணும். அதுக்கு மேல பார்க்க தேவை. சரிங்களா? ஆனா இந்த பிரசன்ன ஜாதகம் பாக்குறப்ப வீட்டு வரைக்கும் நம்ம என்ன நடக்குதுன்னு வரைக்கும் பார்த்துட்டு போலாம். மத்தபடி இந்த சகுனம் எல்லாம் மினிமம் நம்ம வீட்டை விட்டு கிளம்புறப்போ 10 அடி தான். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல
பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.